ஹலோ கைஸ், சோசியல் மீடியாக்களில் இப்போ ஒரு பெரிய டாக் வந்து போயிட்டுருக்கு. அந்த டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சப்போர்ட்டிங் கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பக்கம் தெலுங்கு, ஒரு பக்கம் மலையாளம், ஒரு பக்கம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட் கேட்டு கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியா தவறா அண்ட் ஓட்டிங் முடிவுகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் கூட வந்து இருக்காங்களா. நம்பர் 2ல் முத்துக்குமரன் வந்துட்டதாகவும் ஒரு பெரிய தகவல் வந்து வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாம். முதல் விஷயம், நம்ம எப்பயுமே அந்த பாலிடிக்ஸை வந்து தொடர்றதே கிடையாது. குறிப்பாக இந்த இனம், மொழி, மதம், அதுக்கப்புறம் இந்த ஜாதி, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்புகிறேன் நான். மோஸ்ட்லி கான்ட்ரவர்சியலான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக வந்து இருந்துகிட்ருப்பேன். அண்ட் அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நடந்தால் கூட. பட் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையான கூட்டங்கள் சில விஷயங்களை வந்து பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு அங்கீகாரமும் அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்புணர்வும் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு 50,000 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டெல் தட். அதனால தான் வந்து சொல்கிறேன், வெரி சிம்பிள். முதல்ல ஓட்டிங் விஷயத்தை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அன்அஃபிஷியல் போலில் வந்து முத்துக்குமரன் தான் வேறு லெவலில் லீடிங்கில் இருக்காங்க. யாருமே தொடவே முடியாது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 பொசிஷனுக்கும் இடையில் ஒரு 1,00,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ தொடவே முடியாத இடத்துல தான் முத்துக்குமரன் வந்து இருந்துகிட்ருக்காரு. அண்ட் செகண்ட் இடத்துல வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து அன்அஃபிஷியல் போலில் வந்து இருந்துகிட்ருக்கிறதாக நம்ம வந்து தகவல் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட ஓட்டிங்ஸ் முடிவுகளையும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி போகும்போது இன்றைக்கி வந்து சுனிதா அவர்கள், அதுக்கப்புறம் சாச்சனா, வர்ஷினி வெங்கட் அண்ட் பேட்மேன், இவங்கெல்லாம் வந்து சௌந்தர்யா அவர்களை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணதுனால சௌந்தர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு பயங்கரமாக ஓட்டிங்ஸை போட்டு ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கிறதாக சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி பிஆர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எல்லா சீசன்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டேன். பட் அகெயின் ஐ வாண்ட் டு டெல் த ரீசன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிஆர் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் விஷயம் என்னென்னா, பிஆர் ஆக்டிவிட்டீஸ் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிதான். இதை வந்து இதுக்கு முன்னாடி சீசன்களில் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் லாஸ்ட் சீசனில் அர்ச்சனா அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அவங்க வெற்றி பெறும்போது அவங்கள வந்து என்ன தெரியுமா செல்லமாக கூப்பிடுவாங்க, பிஆர் அர்ச்சனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிஆர் பிரச்சனா அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 4th வீக் வந்து வந்தாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4th வீக் முடிஞ்சு 5வது வீக் உள்ளார வந்து வராங்க. ஃபஸ்ட்டு அப்போ தான் என்ட்ரு ஆகுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்போது பிரதீப் ஆண்டனிக்கு இருந்த ஃபேண்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பெரிய அளவில் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து வாங்கி குவிப்பாப்பில் அந்த மனுஷன். அடுத்த அர்ச்சனா அவர்கள் வந்து உள்ளே வரும்போது எதுவுமே பண்ணல. அந்த வாரம் முழுக்க அழுதுகிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி மனதளவில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாமே ஓகே. ஆனால் ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. செகண்ட் பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க பிரதீப், அர்ச்சனா. இந்த லெவலுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து பிஆர் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ரீசன் என்னென்னா, பிரதீப் ஆண்டனிக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக வந்திருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசினாங்க அப்படின்றதுக்காக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷி இஸ் வெரி டேலண்டட் அஸ் வெல் அஸ் செம்மையாக பேசுவாங்க. வேறு லெவலில் பேசுவாங்க. ஒரு பிரச்சனையை அணுகிறதா இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறதா இருக்கட்டும், அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால் நம்ம அவங்க மேலே பெரிய அக்யூசேஷன்லாம் வைக்க முடியாது, பிஆர் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால. இப்போ இந்த சீசனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கிரேடட் வெர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பிஆர் ஒர்க்ஸ் எல்லாருமே. இப்போ சௌந்தர்யாவை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் மற்ற ஆட்களை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே பிக் பாஸ் அவர்கள் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து பிஆர் யார் அதிகப்படியாக வச்சுருக்காங்க, யார் வந்து பயங்கரமாக பக்காவாக வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்த்து நின்று கேள்வி கேட்டது வந்து சௌந்தர்யாவை மட்டும்தான். சௌந்தர்யாவுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க ஆணித்தனமாக நம்பினாங்க. அதை சௌந்தர்யா அவர்கள் ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. ஆமாம், இருக்குது, எனக்கு பிஆர் ஒர்க்ஸ் நடக்குது, அது வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக லைவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது கூட நான் என்ன சொன்னேன்னா, பிஆர் ஆக்டிவிட்டீஸ் தவறு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை தவறுகள் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து கேம்பெயின் தான் பண்ண முடியும். ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம்.
அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சிஸ்டமை ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸை வந்து ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட சௌந்தர்யா இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க, இப்படி நடக்கிறாங்க, உட்காடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி வேணால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது தான். பட் என்னென்னா ப்ரிவிலேஜ் வந்து அதிகமாக ஆட் ஆகும். இப்போ முத்துக்குமரனை பற்றி 1 or 2 கிளிப்ஸ் வந்து பார்க்குறாங்க, ஜாக்லினை பற்றி 1 or 2 கிளிப்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா சௌந்தர்யாவை பற்றி 100 கிளிப்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. தட் இஸ் கால்ட் பிஆர் ஒர்க். இப்போது எல்லாமே சரின்னு சொல்கிறேன், பிஆர் ஒர்க் சரின்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன்டா நீ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக கம்பல்சரி. இப்போ ஏன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து தெலுங்குக்காரை வந்து கூப்பிட்டு வராங்க, அண்ட் மலையாளக்காரை வந்து கூப்பிட்டு வராங்க, அண்ட் கன்னடிகாஸ்லேருந்து சில பேரையும், அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்தும் ஆட்களை வந்து இறக்குவாங்க. குறிப்பாக வந்து இலங்கையிலேருந்து, மலேசியாவிலேருந்து, இல்லைனா சிங்கப்பூர்லேருந்து ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. தே ஆர் வாட்சிங் விஜய் டிவி, தே ஆர் வாட்சிங் பிக் பாஸ். ஸோ அந்த இடத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வரணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கலந்து போட்டு எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போது உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய தப்பாக தெரியும் போது இவங்க ஆட்களை செலக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய தப்பாக தான் நம்ம வந்து பார்க்கணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் இங்கே எல்லாருமே தமிழியன்ஸ், எல்லாருமே ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லேருந்தும் ஆட்களை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் உண்மை. ஸோ என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இலங்கையிலேருந்து ஏன் ஒரு ஆளை வந்து கொண்டு வராங்க, சிங்கப்பூர்லேருந்து ஏன் ஒரு ஆளை கொண்டு வராங்க, மலேசியாவிலேருந்து ஏன் கொண்டு வராங்க, கேரளாவிலேருந்து கம்பல்சரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இருப்பாங்க, எல்லா சீசன்கள்லையும் வந்து இருப்பாங்க, தெலுங்குலேருந்து ஒரு கம்பல்சரி ஒரு சீசன் ஒரு ஆள் வந்து இருப்பாங்க, தெலுங்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து இருப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து வச்சு ஒரு பெரிய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. புரியுதுங்களா? இப்போ தான் ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவுக்கு உள்ளர போனேன், எக்ஸ் தளங்களுக்கு உள்ளர போனால் இந்த பக்கம் சௌந்தர்யா பிஆர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பக்கம் முத்துக்குமரனுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் கேம்பெயின் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து தெலுங்கில் பிக் பாஸில் பங்கேற்ற ஆட்கள் அவங்க வந்து ஓட்டிங்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, வின்னரு ரன்னர் அப் அவங்கெல்லாம் மலையாளத்துலேருந்து வந்து கேட்டுட்ருக்காங்க, கன்னடாவிலேருந்து வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து போயிட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் ஆராயவே நான் விரும்பலை. எண்ட் ஆஃப் தி டே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். அண்ட் பிஆர் ஒர்க்ஸ் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே சொல்லும்போது, இப்போ பிக் பாஸ் அவர்கள் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து வைக்கிறாங்க, பிஆர் ஒர்க்ஸ் வந்து இருக்கா இல்லையா, யாருக்கு வந்து நல்லா பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கும்போது, ஆமாம் நான் வந்து பிஆர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு வேளை பிக் பாஸ் அவர்கள் வந்து அப்ஜெக்ஷன் இருந்திருந்தால் அன்றைக்கே தூக்கி வெளியே அனுப்பிச்சிருக்கலாம் சௌந்தர்யாவை. வேறு யாருமே அக்செப்ட் பண்ணல, பட் சௌந்தர்யா அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டாக பாருங்கள், இவனுக்கு பேக்ரவுண்ட் என்ன, இவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான், இவன் எங்கேருந்து வந்திருக்கான், ஜெப்ரினா இந்த இடத்துல தான் வந்திருக்கான், ஸோ அதனால் இவனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு ஃப்ரீ டிஃபைனை வந்து பண்ணிக்காதீங்க அப்படின்றதான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் விளையாட்டாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு ஓட்டிங்ஸ் வந்து போடுங்க, பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, எவ்வளோ தூரம் யார் உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் பிஆர் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, இந்த பக்கம் ஃபேண்டம் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் யாருக்கு ஓட் போடுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமே தவிர இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க, இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயங்கரமாக அழுதுட்டாங்க, ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போடுறேன், இவனை போட்டு பயங்கரமாக அடித்து துவச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால நான் ஓட்டிங்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். ஹோல்சம்மா இப்போ இந்த வாரம் நம்ம ஓட் போடுறோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு அவங்க வந்து கடந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாரம் வந்து ஓட் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து சீசனே எண்டப் ஆக போகுது, யாருக்கு வந்து டைட்டிலில் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக கூட நம்ம வந்து நிறைய சஃபர் ஆகிறோம், யார் என்னன்னே தெரியாது. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு வந்து ஓட் போடுறவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட் போடுறவங்க இருக்காங்க, மேனிப்புலேட் இதை பண்ணிடுறோம் அதை பண்ணுறோம் அதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓட் போடுறவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்பி. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணணும்னு நினச்சி ஒரு ஆள் வருவான், படிச்சுட்டு வந்துட்டுருப்பான், பயங்கரமாக வந்து அவனுக்கு ஹோப்பும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹோப் கொடுப்பாங்க. சில பேர் வந்து அதை ஏற்றுக்கூட மாட்டாங்க, நிராகரிச்சுட்டு சும்மா அப்படி தட்டி விட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் உழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேசிக்ஸ் திங்ஸ் தான் இது. வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு விளையாட்டு தான், பட் இந்த விளையாட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து காட்டப்படுதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? என்னென்னா இது சமுதாயத்தோடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து நான் பார்க்குறேன் அந்த பிக் பாஸை. ஸோ அதுதான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் கமல் சார்லாம் வந்து வரும்போது அவர் வந்து எல்லா இடங்களையும் அரசியல் பேசிகிட்டு இருப்பார், சொல்லப்போனால் எல்லா எபிசோட்லேயும் ஆக்சுவலி. ஏன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது சமுதாயத்தோடைய வெளிப்பாடு தான். ஏன் ஜெப்ரியை ஒரு ஆளை கூப்பிடணும், ஏன் முத்துக்குமரனை கூப்பிடணும், ஏன் சௌந்தர்யாவை கூப்பிடணும், ஜாக்லினை ஏன் கூப்பிடணும், அஞ்சிதாவை ஏன் கூப்பிடணும், இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்
வேறு வேறு ஒரு சமுதாயத்திலேருந்து வந்த ஆட்கள், வேறு ஒரு இனங்கள்லேருந்து வரக்கூடிய ஆட்கள், உங்களுடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னா வேறு வேறு மொழியிலேருந்து வந்த ஆட்கள் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுடைய லாங்குவேஜஸ் வேறு மாதிரி இருக்கும், பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சமுதாயத்தோட வெளிப்பாடாக தான் இந்த பிக் பாஸே பிரதிபலிக்குது. ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் உழைப்பை போட்டிருக்கானோ அவனுக்கு போடுங்க ஓட்டு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். யாரை வேணா இருக்கட்டும், அது பவித்ராவுக்கு போடுறீங்களா போடுங்க, அருணுக்கு போடுறீங்களா போடுங்க, விஜய் விஷாலுக்கு போடுறீங்களா போடுங்க, தீபக் போடணுமா போடுங்க. தீபக்கெல்லாம் எவ்வளோ உழைப்பு போட்டுட்ருக்காரு, அவருக்கு பற்றியெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பவித்ரா எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்கள பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. விஜய் விஷால் அவ்வளோ அடி வாங்குறான் அந்த 2 பொண்ணுங்க வந்து இது பண்ணிவிட்டு. ஸோ அவங்களாம் அதுதான் அவங்களுடைய கேரக்டர் தான் டிசைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எண்ட் ஆஃப் தி டே முத்துக்குமரனும் சௌந்தர்யா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்களா என்ன, அப்படி தான் நான் வந்து கேட்பேன். பட் யார் அதிக உழைப்பு போட்டிருக்காங்க, யார் இந்த விளையாட்டுக்காக உண்மையாக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். யார் அதிகமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, யார் அதிகமாக வந்து இந்த வீட்டுக்காக இந்த கேமுக்காக யார் அதிகமாக யோசிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து யோசித்து வந்து போடுங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிளாக தான் வந்து சொல்கிறேன். எல்லாருமே சொல்கிற மாதிரி பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தின் பிரதிபலிப்பு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வெளியில் நான் சொல்கிறது வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இந்த ஓட்டு போடுற விஷயத்தை மட்டும் நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு டிசைட் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. அதவே நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பிக் பாஸ் இருக்குது, நம்ம பார்க்குறோம், விமர்சனம் பண்ணுறோம், அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி என்னென்னமோ நம்ம எழுதுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து என்னமே இருக்காது. டைட்டில் வாங்கிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க, விமர்சனத்தை ஏற்றுட்டு போயிடுவாங்க. விமர்சனங்களுக்கெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்றது கூட நமக்கு வந்து தெரியாது. பட் நீங்கள் ஏன்டா அடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மனித நேயத்தோடு நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே எல்லோரும் நல்லா இருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.